ஹாய் கைஸ். இந்த திவாகர், மாகாப்பா, புகழ், கானா வினோத், இந்த குக்கு வித் கோமாளி இந்த இஷ்யூ இருந்துட்டு இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. திவாகர் இருந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த நசரத் பெட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீடியாவில் பேசுகிறாரு. அண்ட் தென் அவங்க ஊரில் இருக்க ப்ரெஸ்ஸில் பேசுகிறாரு. இப்போது கரெக்டாக April 14 அப்போது மாகாப்பா, கானா வினோத், புகழ் அவங்களாம் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு காரணம் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறது அவங்க ராடால் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது. அவங்க சொல்கிறது நாங்கள் எதுக்காக அடித்தோன்னா அவன் இந்த மாதிரி பேசினான், விச் மீன்ஸ் லேடிஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரில. ஏன்னா இவர் சொல்கிறது அங்கே இருக்க ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, திவாகருக்கு உண்மையிலே இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குது, சப்போர்ட் பண்ணணும்னு போகிறவங்களுக்கு கூட இவரே பேசுகிறதுல எல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் தான் நடிப்பு அரக்கனு, நான் ஏற்கனவே ஃபேமஸ்ஸு, மற்றவங்க யாருமே ஃபேமஸே இல்லை, அவனெல்லாம் யாருக்குமே தெரியாது, என் உடல் வாக பாருங்கள் சூப்பராக இருக்கும், என் முகம் வசீகரமானது, எங்கள் ப்ரொஃபஸர் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு இவரே இந்த மனுஷன் அவருக்கு பில்டப் கொடுத்துக்கிறனாலேயே உண்மை ஒரு பக்கம் இருந்தால் கூட யாருமே இருந்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இடியாட்டிக் இரிட்டேட்டிங் நேச்சர்னால பேசுகிறதே இருந்துட்டு இப்போது எல்லோரும் நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் தன்னடக்கமாக இருந்து பழகு, உங்ககிட்ட ஒரு பொருள் இப்போ வந்துருச்சுன்னா அதுக்காக ஆடாத. இப்போ இதான் எல்லா அம்மா அப்பாவுமே சொல்கிறது. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா யூ கேன் ப்ளே சட்டில். உங்களோட சக்ஸஸ் தான் பேசணும் இல்லையா, நீங்களே நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு பேசுகிறதுனால ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், உண்மையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே 10% பீப்புள் நம்பினா கூட 80 to 90% பீப்புள்ஸ் இருந்துட்டு நம்ப மாட்டுறாங்க உங்களை. இன்னொன்று, அவங்களுக்கெல்லாம் மாகாப்பா மேலேயும் கானா வினோத் மேலேயும் புகழ் மேலேயும் இப்போ அன்பு இருக்கனால பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதில் 50% தான் இருக்கும். மிச்சம் இருக்க 40 to 30% உங்கள் மேலே இருக்க காண்டாலே யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. அதுதான் மெயினான விஷயம். ஐ டோன்ட் நோ ஹவு ஹீ இஸ் கோயிங் டு டேக் திஸ் அப்படின்றது. அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுமே அவரை ஏற்றி தான் விடுறாங்க போல். ஏன்னா நிறைய பேர் வாழ்ந்து கெட்ட நடிகர்லாம் சொல்லுவாங்க, நல்லா பீக்கில் இருந்தீங்களா அப்புறம் ஏங்க நடுவில் படமே எடுத்து போயிட்டீங்க. இல்லைங்க, சுற்றி இருக்கவங்களாம் ஏற்றி விட்டு நீ ஹீரோ அதாவும் இதாக ஒன்றாங்க, அதோட கெரியரே க்ளோஸ் பண்ணி விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ லைக் வயலன்ஸை நம்ம என்றைக்குமே இருந்துட்டு ஆதரிக்கிறதே கிடையாது. தப்பு உண்மையிலே நடந்துருந்துச்சுன்னா தே நீட்ஸ் டு பி பனிஷ்ட். அதே மாதிரி இவரோட கேரக்டரும் தென் டைப் காஸ்ட் பண்ணுறது, இவன் இங்கேருந்து வந்தனால இப்படி தான் இருப்பான், அவன் அங்கேருந்து வந்தனால அப்படி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை ஹீ ஆல்சோ நீட்ஸ் டு பி சேஞ்ச். பார்ப்போம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு.